இனிய வணக்கம். காதல் சிறப்புரைத்தல் என்ற அதிகாரத்தில் 113வது அதிகாரத்தில் இது 8வது குறள் 1128ங்க. நெஞ்சத்தார் காதலவராக காதலவராக வெய்து உண்டல் அஞ்சுதும் வேவாக்கு அறிந்து என்ற ஒரு அருமையான குறள். இந்த வெய்து என்ற அந்த தொடர் சூடா அப்படின்ற ஒரு பொருளை தருது. வேவாக்கு என்ற அந்த பதம் வெந்துவிடும் என்ற பொருளை, அதாவது சுட்டுவிடும் என்ற பொருளை தருகிறது. அஞ்சுதும் நமக்கு தெரியும், பயப்படுறது. இப்போ தலைவி காதலிக்கிறதுக்கு முன்னாடி சுட சுட சாப்பிட்டுட்டு இருந்தான். எதையுமே சூடாக சாப்பிட்றது ஒரு நல்லா இருக்கும் இல்லையா? சில விஷயங்களில் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அப்போ அதெல்லாம் சூடாக சாப்பிட்டு அதில் வந்து ரொம்ப ஒரு அந்த ருசிகளை அறிந்து வைத்த தலைவி, நல்லா ருசியாக சாப்பிட்ற நாக்கு தலைவிக்கு. ஆனால் எப்போ காதலில் அவள் வயப்பட்டாளோ, காதலில் விழுந்தாலும் அதுக்கப்புறமா இந்த தலைவி சொல்கிறா, இதுக்கு முன்னாடிலாம் ரசித்து ருசித்து சூடாக சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஆனால் இப்போல்லாம் சாப்பிட்றதில்ல தோழின்றா. தோழி ஏன் 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 அப்படின்னு கேட்குறா. ஏன் நீ தான் சூடாக சாப்பிடுவியே, என்ன ஆச்சுன்னு? அது ஒன்றும் இல்லை தோழி, என்னுடைய காதலர் என் உள்ளே இருக்கார், என்னுள்ளே அவர் இருக்கிறார், என் நெஞ்சில் உள்ளார். இப்போ நான் சூடாக சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த சூட்டினுடைய வெம்மை அவரை தாக்கும். அந்த சூட்டின் வெம்மை அவரை அதிலே அவர் துன்புறுவார். அதுக்கு பயந்து நான் அப்பெல்லாம் சூடாக சாப்பிட்றதே இல்லை, சாப்பிட்டா எங்கே அது அவரை வருத்துமோ என்ற அந்த எண்ணத்தில் பாருங்கள், எவ்வளோ நுட்பமான காதல் பாருங்கள். சார் இதெல்லாம் என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம். ஏன்னா இப்போல்லாம் அறிவார்ந்த உலகம். அடுத்த நொடியை எப்படி பணமாக்குறோம், அடுத்த நொடி எப்படி பொருளாக்கணும்னு பார்க்குற உலகத்தில் இந்த ரசனைகள் தெரியாது. ஆனால் பொருளாக்கிட்டே போகிறவனுக்கு ஒரு நாள் எல்லாம் முடியும் போது தெரியும், அதெல்லாம் நம்ம விட்டுட்டோமே, ரசிக்க மறந்தோமே, உணர்வுகளை சொல்ல மறந்தோமே, பரிமாற தவறினோமே, அன்பை சொல்ல மறந்தோமே, காதலை சொல்ல மறந்தோமே. இதெல்லாம் நினைக்கும்போது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நமக்கு டூ லேட் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அப்படி ஆகிடக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம் பாருங்கள், இந்த எவ்வளோ அந்த நொடிகளை ரசிக்கிறான் பாருங்கள். அந்த தலைவி சொல்கிறா பாருங்கள், நெஞ்சத்தில் இருக்காரு, அதுக்கு முன்னாடியெல்லாம் சூடாக ருசியாக சாப்பிட்டேன் தோழி, ஆனால் இப்போ சாப்பிட்றதில்ல. ஏன்னா நெஞ்சில் இருக்கும் அவருக்கு அந்த சூடான வெம்மையான பொருள் வேவாக்கு அறிந்து அவரை சுட்டுவிடுமே என்று நான் அஞ்சி அவற்றையெல்லாம் நான் உண்ணுவதில்லை என்று தலைவிக்கு அவள் செய்தி சொல்லவில்லை, இந்த தரணிக்கு செய்தி சொல்லுகிறார். காதலர்களே, அந்த உண்மை, அந்த நுட்பத்தை உணருங்கள், நுட்பத்தில் இணைந்து விடுங்கள், நுட்பங்களை எல்லாம் அனுபவித்து வாழுங்கள். அனுபவித்து வாழும் காலங்கள் தான் நீங்கள் வாழும் காலங்கள். மற்றவையெல்லாம் நீங்கள் வாழ்ந்ததாக இருக்கும் காலங்கள். வாழும் காலங்களாக மாற்றுங்கள். வாழ்ந்ததாக ஒரு காலம் வந்தாலும் அதிலும் வாழ்வீர்கள் என்பதே வாழ்வியல் செய்தியாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.